Taste the Daily. நேற்றைய தினம் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றார். நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் மீது பேசுகின்ற பொழுது தெளிவாக தமிழகத்தினுடைய நிதி நிலையை பற்றி குறிப்பிட்டேன். அப்பொழுது அதற்கு தகுந்த விளக்கம் அளிக்காமல் நேற்றைய தினம் ஒரு வலுப்பான பதிலை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது எங்கள் மீது அதிமுக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். அதிமுக அரசாங்கம் வருடா வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கிவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிபுணர் குழுவுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேற எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 43,489 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு 2024-25 ஆண்டு பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 69,588. இதுல மட்டும் 26,099 கோடி இவர்களுக்கு வருவாய் அதிகரித்து கிடைக்கின்றன. ஜிஎஸ்டி 2021 அதிமுக ஆட்சியில் 37,942 கோடி. 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 73,788 கோடி. அதாவது 100% இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வருவாய் கிடைச்சிருக்குது. 35,846 கோடி வருவாய் கிடைச்சிருக்குது. ஸ்டாம்ப்ஸ் அதில் அதிமுக ஆட்சி 2020-21 11,675 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 23,370 கோடி. இதுல 12,695 கோடி அதிகமா வருவாய் கிடைச்சிருக்குது. எக்ஸைஸ் கலால் வரியில அதிமுக ஆட்சி 2020-21 7,822 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 12,247 கோடி. இதுல 4,425 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. வாகன வரியில 2021 அதிமுக ஆட்சியில் 4,561 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 24-25 ஆண்டு வருவாய் வாகன வரியில மட்டும் 11,560. இதுல அதிமுக ஆட்சி விட 6,999 கோடி அதிகம் வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல மட்டும் 86,064 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2020-21 ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாய் அதிகரிப்பு 86,064 கோடி. அதோடு
மைய அரசின் வரி பகிர்வு அதில் 2021 நமக்கு கிடைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் 24,925 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 24-25 மைய அரசின் வரி பகிர்வு 49,755 கோடி. இதில் 24,830 கோடி அதிகமாக கிடைச்சிருக்குது, அதாவது 100% கிடைச்சிருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 4 ஆண்டு காலத்தில் 2020-21 அதிமுக ஆட்சியை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 1,10,894 கோடி 1,10,894 கோடி அதிகமாக வருமானம் வந்திருக்குது. இவ்வளவு அதிகமா வருமானம் வந்தும் கூட மூலதன செலவு பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்க பார்த்தீங்கன்னா 2021 33,068 கோடி மூலதன செலவு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 24-25 47,681 கோடி, கிட்டத்தட்ட 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. மூலதன செலவு அதிமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. ஆக வருவாய் உயர்வு 1,10,894. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விட 1,10,894 கோடி வந்திருக்குது. மூலதன செலவு அதிகரிச்சிருக்கணும், ஆனால் மூலதன செலவு அதிகரிக்கல, வெறும் 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. இதற்கு மேல 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால தான் நான் கேட்டேன், எவ்வளவு கடன் வாங்கினீங்களே, அதிகமான மூலதன செலவு செஞ்சதா பரவாயில்ல, மூலதன செலவும் இல்லை, புதிய திட்டங்களும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது, பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம் எங்க போச்சு? அதான் எங்களுடைய கேள்வி. பேசி மொழிதான் அறிக்கை விட்டுருக்க. ஆக இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை செய்வதற்கு குழு அமைச்சிங்கன்னா அந்த குழு ஏதாவது அறிக்கை குடிச்சுதா? அந்த குழு அறிக்கையின்படி இந்த நிதி மேலாண்மை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லைங்க. எதிர்கட்சி இல்லை, எங்களை பற்றி எவ்வளவு விமர்சனம் செஞ்சீங்க, அதைத்தான் நான் கேள்வியை கேட்டேன், அதுக்கு உரிய பதில் இல்லை. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இந்த 1.25 வருஷம் முடிக்கின்ற பொழுது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மிகப்பெரிய சாதனை படைத்த அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும். கடந்த 70 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி 2021 வரை 5,18,000 கோடி தான். இதுல 5,18,000 கோடியில 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடன். அப்பதான் நாங்க பதவி ஏற்கிறோம். இந்த 5,18,000 கோடி 1,14,000 கோடி கழிச்சிங்களா 4,14,000. அதுல 22,000 கோடி இந்த மின்சார வாரியத்துக்கு உதவி திட்டத்துக்கு நாங்க கடன் ஏத்துக்கிட்டாங்க. அதுல 22,000 கோடி போயிட்டு. அதோட கொரோனா காலம் நீங்க பாத்தீங்கன்னா 19-20-21 கொரோனா காலம், அதில் 36,000 கோடி நம்ம செலவழிக்க வேண்டியது. இதெல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி தான் கடனே. 3 லட்சம் கோடி கடன் இருக்கிறது கூட நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நிறைய திட்டங்கள், பாலங்கள், கல்லூரிகள், நிறைய கட்டடங்கள், இப்படி நிறைய மூலதன செலவு செய்தோம். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றாங்க மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்குறாங்க 26,000 கோடி, அது மூலதன செலவில் போய் சேர்ந்துடும். அப்படின்னா மூலதன செலவு இன்னும் குறையும். இது 26,000 கோடி மூலதன செலவு தான் போய் சேரும். அதோட ஈபிக்கு 50,000 கோடி கொடுக்குறாங்க. இவள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி செய்யப்படும் கடன் சொன்னீங்க. எங்க சரி செஞ்சிருக்கிறீங்க? மின் கட்டணத்தை ஏற்றிட்டீங்க. 52% மின் கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று 3 ஆண்டு காலமாக ஆண்டு ஒன்றுக்கு 5% ஏற்றி அதுக்கு 15%, கிட்டத்தட்ட 67% உயர்ந்து போச்சு. இவ்வளவு உயர்ந்தோம், இன்னும் அது கடன் குறையல. அதோட மத்திய நிதிக்குழு பரிந்துரைப்படிதான்
நாங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான் கடன் வாங்கணும். நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம், 25% வச்சுருந்தான்னு வச்ச நிர்ணயிக்கப்பட்ட கடன் எங்களுக்கு மத்திய நிதிக்குழு 25% நிர்ணயிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா 16-17 21.76 தான் வாங்கணும் கடன். 17-18 22.29 தான் வாங்கணும். 2018-19 22.62% தான் வாங்கணும். 2019-20 23.58. அப்போ கொஞ்சம் கொரோனா காலம் வந்துடுது. 2020-21 மிகப்பெரிய கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால 26.94 வந்தது. ஆக மத்திய நிதிக்குழு அதை வரம்புக்குட்பட்டு தான் நாங்கள் கடன் வாங்கினோம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2021-22 27.01 கடன் வாங்கியிருக்கிறாங்க. 22-23 கடன் அளவு 26.87, 23-24 26.72, 24-25 26.40. இன்னைக்கு கடன் அதிகமாக இருக்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாங்க இருக்கிற கடனை திருப்பி செலுத்துவோம், நிதி மேலாண்மை சரி செய்வோம்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஆண்டு கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது. அதான் நாங்கள் சுட்டி காட்டணும். அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது இயற்கை சீற்றம் எவ்வளவு புயல் உங்களுக்கு நல்லா தெரியும். தானே புயல், 10 ஆண்டு காலத்தில் தானே புயல், வர்த்தா புயல், கஜா புயல், கிட்டத்தட்ட 2 லட்சம் மின்கம்பம் சேதம் அடைஞ்சு போச்சு. 700-800 டிரான்ஸ்பார்மர் போயிட்டது. கிட்டத்தட்ட 60-70 சப்ஸ்டேஷன் நொறுங்கி போச்சு. இப்படி இவ்வளவு சோதனையான நேரத்திலும் அதிகமான செலவழிச்சு நாங்கள் அதை சரி செஞ்சோம். அதிகமான நிதி செலவழிச்சோம். அப்படி இருந்த கூட கடன் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அதே போல இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்துல நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள், அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாதம் கழிய திமுக ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும். அப்படி காலத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றாரு என்று அவை குறிப்பில் இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதி இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி இந்த வேடந்தாங்க பறைகள் போல அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. அதோட இந்த இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து முழுகி நென்மணியில் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதே போல டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில்
மழை நீரில் மூழ்கி வீணாகி இருக்கின்றது. உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகளெல்லாம் கணக்கிட்டு அவளுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாயாவது வழங்க வேண்டும். ஏனென்றால் நாற்று நடவு செய்திலிருந்து இன்னைக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய வாழ்வாதாரமே பாதிச்சிடும். இந்த நெல் அறுவடை செஞ்சு இந்த நெல்லை விற்பனை செஞ்சு இதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் அவர் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை விவசாயிகள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த அரசு உணர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதே போல பனி அதிகமாக இருக்குது, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஈரத்தில் விவசாயிகள்லாம் நெல் அறுவடை செஞ்சு நெல் மணியெல்லாம் மூட்டை பிடிச்சி அரசாங்கத்தில் இருக்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு செல்றாங்க. அங்கே கொண்டு போன 17% ஈரமுள்ள நெல்லை தான் கொள்முதல் செய்வதாக சொல்றாங்க. அதை மாற்றி 17லிருந்து 22% ஈர உள்ள நெல்லை விவசாயிடம் வந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், மத்திய அரசை நேற்றைய தினமே நான் இது சம்பந்தமாக அறிக்கை விட்டிருந்தேன். ஏன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளை காப்பாற்றுவது இந்த அரசுடைய கடமை என்ற நோக்கத்தில் இதை தெரிவிக்கின்றேன். அதோட பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இன்றைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூ வரிசையில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் காத்திருந்து தரிசிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த பக்தர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் கிடைக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சுமத்தினார்கள். இன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் அதற்கு உரிய பதில் அளிக்காமல், ஏன் திருப்பதியில் 2 நாள் 3 நாள்லாம் காத்திருந்து நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்க, அது தவறு. அங்கே 2 நாள் 3 நாள் காத்திருந்து தரிசனம் பண்ணாலும் அங்கே தேவையான வசதிகள் இருக்குது, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்ற வசதிகள்லாம் இருக்குது. அதை குற்றம் அந்த பக்தர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை உள்வாங்கி பக்தருடைய மனம் புண்படாமல் அவளுக்கு தேவையான வசதி செய்து கொடுப்போம் என்று சொல்வதுதான் சிறந்த ஆலோசனை. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கருத்தை சொல்லக்கூடாது. பக்தர்கள் மனம் முன்முடும்படி அறநிலைத்துறை அமைச்சர் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது. ரைட்டு, உங்களுடைய கணக்கு நான் இதையெல்லாம் நான் சட்டமன்றத்திலே அவர் கேட்டார், நிதியமைச்சர் சொன்னார். 1,10,000 கோடி வருது வருமானம். 2020-21 காட்டிலும் 2024-25 1,10,000 கோடி கூடுதலாக வருவாய் வருகிறது. அதில் ஆண்டொன்றுக்கு எவ்வளோ வரும்? மீறி போனால் ஒரு 17,000 கோடி இந்த 1000 ரூபா கொடுக்குறது வரும். மீதி வெடியில் எவ்வளோ வரப்போகுது? ஒரு 500 கோடி வரும். அது மட்டுமல்ல, என்ன செலவுகள் இருக்குது இல்லைங்க, நான் சொல்லலை. அதாவது நம்முடைய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுக்குறாங்க, அதில் ஒரு 8,000 கோடி. இது எல்லாம் கழிங்க, அதுலேயே மீதி இருக்குதே. மீதி அதுலேயே ஒரு 60,000 கோடிக்கு மேலே இருக்குது. 1,10,000 கோடி, ஒரு 50,000 கோடி மற்ற செலவெல்லாம் கழிங்க. அப்படி பார்த்தா கூட இன்னும் 60,000 கோடி மீதி இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு 3,53,000 கோடி கடன் வாங்குறீங்க? இவ்வளவு கடன் வாங்கியும் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரலையே. அதால மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது கடன் வாங்கலாம், அது எப்படி திருப்பி செலுத்துவீங்க? மூலதன செலவு அதிகரிக்கணும்ல. வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும்? இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தா ரைட் சொல்லலாம், சரி, வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இவள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவா இருக்குது, வருவாய் செலவு அதிகமா இருக்குது. அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது? அதுக்கு என்ன வழி இருக்குது? எதுவுமே இல்லையே. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி சார். அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார்? அதாவது நீங்க வந்து இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி, அதாவது இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க, அதில் ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுக்கெல்லாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை. ஏன்னா இல்லை அதெல்லாம் திமுகவுக்கு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா
தேசிய கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நியமிப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்வதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். அல்ல, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சா அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவதான் திமுக தலைவர் சொல்றாரு, எங்க கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கை விடணும் அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே. இன்னைக்கு அண்மையில் கூட முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார், தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார். இன்னைக்கு எதிர்கட்சின்னு என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை. எல்லா எதிர்கட்சிக்கும் அதுதான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்கட்சியுடைய நிலைமை. நாங்கள் பிரச்சனை சொன்னா எங்க மேல வேணும்னு பழி சுமத்துறது, அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு விளக்கு எரிகின்ற பொழுது தூண்டி விட்டா பிரகாசமா எரியும். அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்கட்சி முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னா எங்க மீது உடனே பழி சுமத்துறது, உடனே கள்ள கூட்டணிமா, கள்ள கூட்டணியே நேர்கூட்டணியே வேணும் வேணும் வேண்டாம் வேண்டாம். நாங்கள் நாடாளுமன்றத்தில் வேண்டான்னு போட்டோம், உங்க மாதிரி என்ன உடனே எதிர்கட்சியா இருக்கும்போது மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விடுறீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்க ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்க மேல ஏதாவது வழக்கு போட்டு பயந்துக்கிட்டு வெள்ளப்பொடி பிடிக்கிறீங்க, வெள்ளப்பட பிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு டபுள் கேம். அண்ணா திமுக அப்படி இல்லை. நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியில வெளியே வந்துட்டோம், இன்ன வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். ஆனா நீங்க எதிர்த்துக்கிட்டு மத்திய நிதி அமைச்சர் கூட்டியாந்து நூற்றாண்டு விழா, இந்த கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடுறீங்க. ஏன் நீங்க அங்க வைக்கிறது எங்க? இந்தியா கூட்டணியில். அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில், நாணயம் வெளியிடுறது மத்திய அமைச்சர். இதுதாங்க இரட்டை வேடம். இதுதான் இரட்டை வேடம் உடைய கட்சி. அதிமுக அப்படி இல்லை. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். இதில் என்ன இருக்குது தவறு? ஒரு கட்சியில் சேரோம், ஒரு கட்சியில் சேர மாட்டோம், அது அந்தந்த கட்சியுடைய நோக்கம். அதில் எந்த மேலே ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் இதில் கூட்டணி சேரலையா? 1999 கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களா இல்லையா? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவர்கள் அதில் அனுபவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. வேணும்னா கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா? வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைக்கின்ற என்பது வாக்குகள் சிதறக்கூடாது, எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறத ஒழிய கூட்டணி சொல்றதெல்லாம், கூட்டணி சேர்ந்தவர்கள் அவர் சொல்வதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது. அந்த கட்சி கொள்கை இல்லை. கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் திமுக தலைமையில் இருக்கு. இது எப்படி இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏங்க இது ரகசிய வாக்குங்க. இங்க போவோம் அங்க போகணும் யாரும் சொல்லக்கூடாது. தேர்தல் விதிமுறைப்படி எந்த வாக்காளையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இது ஒரு ஜனநாயக நாடு. நம்முடைய சட்டம் தெளிவா சொல்லுது. இவருக்கு வாக்களிச்சு அவருக்கு வெளியிலே நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. அப்ப நாங்க எப்படி சொல்ல முடியும்?